ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 38வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆனி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தால அதுக்காக தான் ஃபாக்கிர் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனியை அவள் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு ஃபாக்கிர் அவனோட ஸ்கூலுக்கு போகிறான். அவனும் ஒரு லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ இல்லாமல் ரொம்பவே போர் அடிக்குது, ஏன் இத்தனை நாளாக ஸ்கூல் வரல, எப்போ ஸ்கூலுக்கு வர போகிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆஃபீஸில் வேலை அதிகம் இருக்கிறதுனால வர முடியலன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாக்கிர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஆம்னாவை பார்த்தியன்ற மாதிரி கேட்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆம்னாவை பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கிர் ஆம்னாவையும் பார்க்கலான்ட்டு நினச்சான், ஆனால் பார்க்க முடியல. ஆலியா அமௌண்ட் விஷயமாக தான் ஜம்ஷித் கிட்ட பேச வந்திருக்கா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னன்னு கேட்குறதுக்கு, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 50,000 வேணும். நான் மேரேஜுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ அவளுக்கு சடனாக மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால் அந்த அமௌண்ட்டை திருப்பி கேட்குறா. அதனால் இப்போ அர்ஜெண்ட்டாக 50,000 வேணுன்ற மாதிரி ஆலியா கேட்குறா. அவ்வளோ பணமா? உனக்கே தெரியும் ஆலியா, இருந்த எல்லா பணத்தையும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட அமௌண்ட்டே கிடையாது. இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ஐயோ, உங்ககிட்ட இல்லைன்னா நான் யாருக்கிட்டேன்னு போய் கேட்பேன். என் ஃப்ரெண்டு டெய்லியும் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கா, எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. ஆலியா, நீ ஒன்றும் தப்பாக நினைக்கலன்னா எதுக்காக இந்த அமௌண்ட் வாங்கினேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. ஜம்ஷித், உங்களுக்கே தெரியும் நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு யாருமே கிடையாது. நான் தனியால் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது வீட்டுக்கான ரெண்ட்டை என்னால் தர முடியல. அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தேன். அப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியலன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. மேரேஜுக்கு முன்னாடி இதை பற்றி ஏன் சொல்லலைன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. இதை போய் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னோடய பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும் தான் நான் சொல்லலை. இப்போது இந்த மணியை நான் எப்படி பெரட்டி கொடுப்பேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆலியா அழ தான் செய்கிறா. இதுக்காக அல்லாத ஆலியா நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணுறேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ஆலியாவுக்கு ஜம்ஷித் அமௌண்ட் தரேன்னு சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமாயிடுது. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு, நீங்கள் ரொம்பவே நல்லவர்ன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. ஆனி அவங்க மேமை தான் மீட் பண்ணி பேசிகிட்ருக்கா. நீ ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு நினச்சேன், உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி ஆனியோட மேம் சொல்லிகிட்ருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த படிப்பை நான் படித்து முடிப்பேன். ஆனால் வீட்டில் டெய்லி ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனி, மேரேஜ் ஆன பொண்ணுங்க எல்லாரும் இந்த கஷ்டத்தை பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்று அவங்களாவே ஸ்கூலை விட்டு நின்றுவாங்க, இல்லைனா அவங்க மாமியார்னால ஸ்கூலை விட்டு நின்றாங்கன்ற மாதிரி அவங்க மேம் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம எவ்வளோ கட்டாயப்படுத்தப்படுறோன்ட்டு பார்த்தீங்களா மேம்ன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. அதைத்தான் உன்னோட வீக்னஸாக நீ மாற்றக்கூடாது. நான் நம்ம ஸ்கூல்லேயே எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். இந்த சின்ன வயசில் மேரேஜ் ஆகி நிறைய பேர் ஸ்கூலை விட்டே போயிருக்காங்க. அது மட்டும் உனக்கு நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தலையில் தன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ முடிவெடுக்கிறத யார்கிட்டேயோ கொடுத்துட்டு இது என்னோட தலையெழுத்தான்னு கேட்குற. நீ சுயமாக யோசித்து முடிவெடு. நீ கடந்து வர பாதை கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தையெல்லாம் நீ கடந்துட்டா லைஃப்பில் நீ பெரிய ஆளாக வரலாம். எனக்கு தெரியும் நீ லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. அதெல்லாம் செதஞ்சு போக நீ விட்டுறக்கூடாது. நீ கண்டிப்பாக அதுக்கு படித்து முடிக்கணும். மேரேஜ் ஆன பொண்ணுங்களும் படித்து முடிக்கலான்ட்டு எல்லாத்துக்கும் நீ உதாரணமாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் இது கண்டிப்பாக நடக்குமா? எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, படித்து முடித்ததுக்கப்புறம் எப்படியும் கிச்சனில் தான் வேலை பார்க்க போகிறேன், அதுக்கு எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. நம்ம வீட்லேயே இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சிருக்க வேணும். படித்தா மட்டும்தான் நமக்கு எது நல்லது கெட்டதுன்றது தெரியும். அப்போது தான் நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியும். எல்லா பொண்ணுங்களும் கட்டாயம் படிச்சிருக்கணும். என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன், நீ கண்டிப்பாக படிக்கணும், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. ஆனியும் நான் கண்டிப்பாக படிப்பேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இமன் எதையோ யோசிச்சுக்கிட்டே ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறா. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், உனக்கு கான்சென்ட்ரேஷன் இங்கேயே கிடையாது, ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஹம்சா கேட்குறான். நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், என்னான்னு சொல்கிறதுன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஏன் உனக்கு மேக்ஸ் படிக்கிறதுல எதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்கான்ற மாதிரி ஹம்சா கேட்குறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்கள் அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இந்த வயசில் மேரேஜ்ன்ற மாதிரி ஹம்சா கேட்குறான். ஆமாம், எனக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல, நான் படிக்கணுன்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. உங்கள் அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுன்ற மாதிரி ஹம்சா சொல்கிறான். எங்கள் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, எங்கள் அம்மா இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஹம்சாவுக்கு ரொம்ப கோபம் தான் வருது இதெல்லாம் கேட்டு. இந்த வயசில் பேரண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க? இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் இப்படி மாறிட்டாங்களே, பொண்ணுங்களை படிக்கிற வயசில் படிக்க விடாமல் இப்போயே மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களையும் ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க, இப்போது உங்கள் வீட்லேயும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க.
ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி ஹம்சா சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படுறீங்களான்ற மாதிரி ஐமன் கேட்குறா. நான் ஒன்று நினச்சி மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா பெண்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டான டைமில் தான் மேரேஜ் பண்ணணும். சரி, நீ எதுவும் கவலைப்படாத. உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சா நீ என்கிட்ட சொல்லு. நான் உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நீ கவலைப்படாம இரு, உனக்காக நான் இருக்கேன்னு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் ஹம்சா. எய்மன் நம்ம மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்கான் ஹம்சான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஆம்னா ஸ்கூல்லேருந்து சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டா போல். ஏன் சீக்கிரமே வந்துட்டுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆம்னா எதுவுமே சொல்லாமல் தான் இருக்கா. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நேரம் தேம்பி தேம்பி தான் அழுதுட்ருக்கா. என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபாக்கிர் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே என்னால் புரிஞ்சுக்க முடியல, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆம்னாவுக்கு. ஆலியா ஜம்ஷித் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரஹிலா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வீட்டுக்குள்ளே வரும்போதே பணம் கிடச்சிருச்சுன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. பணம் கொண்டு வந்திருக்கின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்ட. எப்படி இவ்வளோ மணியை ரெடி பண்ண போகிறேன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். இப்போது நீ கொண்டு வந்துட்டு என்னோட சிஸ்டர்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் நான் தான் ரொம்ப கவலையாக இருக்கேன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. எனக்கு ஜம்ஷித் கிட்ட இருந்து பணம் வாங்குறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இது மாதிரியே எப்போவும் நடந்துக்க. அப்படி இல்லைன்னா ஹபீப் மாதிரியே ஜம்ஷித்தும் மாறிடுவாருன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ஜம்ஷித் ஒன்றும் ஹபீப் மாதிரி கிடையாது. ஜம்ஷித் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு. அவரை ஏமாற்ற எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்குவாங்க. உனக்கு எப்படி பணம் வாங்கணும்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. இல்லை நான் ஜம்ஷித்தை ஏமாற்ற மாட்டேன். நான் பணம் வேணும்னு கேட்டப்போ அவர் எதையுமே யோசிக்காமல் பணத்தை கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஆலியா, மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தனியாக தான் இருந்தோம். உனக்கு நான், எனக்கு நீ மட்டும்தான் இருந்தோம். நான் மட்டும்தான் உன் கூட எப்போவோ இருந்தேன். இப்போ நம்ம மேலே யார் வேணாலும் அன்பு வச்சுருக்கலாம். ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. காலம் பூரா நமக்கு நம்ம தான் சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ரஹிலா இதையும் சொல்லி ஆலியாவை மாற்ற தான் பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.